சார் அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு வந்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்லை இல்லை இது வைப்போம்ல, வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிட்டு இன்றைக்கி மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்ற வேண்டும். விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்றும். அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இரண்டும் நீங்களே சொல்லிட்டீங்களே. அவர்கள் வந்து நிறைய கட்சியை நம்பித்தான் அவர்கள் வந்து தேர்தலே போட்டிடுறாங்க. அதனால் அவர்கள் முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க. நாங்கள்லாம் பொறுமையாக தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே எங்களை என்னென்ன நிறைவேற்றி விட்டது, பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனால் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதின்னு நிர்ணயிக்கல. விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அவர் யாரோட இருக்கிறான்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏங்க எல்லாம் ஆட்சியும் முடிய போகுது, அவர் மேலே நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுறது, என்ன பயன்? ஆக அவர் யாரோடு இருந்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் யாரோடு சேர்ந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கான்னு தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி எங்க நடித்த கேட்குறீங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டது. இப்போ அதிமுக அதில் போய் சேர்ந்துருக்குது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கிற கட்சிகள்லாம் அவர்கள் அதன் மூலமாக நாங்கள் சீட்டுகளை பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படை தான், புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. சார் நான் தான் திருப்பி, அதாவது எல்லா குடும்ப அதை பாரு, குடும்ப இதிலே தெளிவாக பாருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத்தொகை 10,000 நாங்கள் அது உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுப்போம்.